4 புரோட்டா 3 ஆம்லெட். ரெண்டு காசு ஏய் 4 இல்லையா 4 தான் 40 நிமிஷம் ஆயிடுச்சு 4 ஏய் அடிச்சுடுமே 4 நிமிஷம் அவங்க எதுவே பண்ண எல்லாம் வாங்கிட்டு வந்த பின்னாடி ஒருத்த வண்டியில தெரியுறா ஏங்க எனக்கு கொசு காக்குமா இட்லி புரோட்டாவே ஆகி போச்சு குச்சுக்காய் எங்கடாக்கும் கொசு காட்டாவும் கம்மியா வைத்து ஜான் அங்கத்துக்கு நான் சொல்லலைங்க ஜான் அங்கம் ஆமா போதும் என்பது எது போதுன்றது போதும் என்பது ஒரு மனிதன் போதும் என்பது என்னது இதுக்கு மேல விரிச்சா வழி எடுத்துக்க அப்படியே நிற்காது ஜான் அங்கம் ஆமா இந்த ஜான் வயிற்றுக்கு போதும் என்பது சாப்பாடு மட்டும்தான் சாப்பாடு மட்டும் மனுஷனுக்கு வேற எது கொடுத்தாலும் எனக்கு போதாது நீங்கெல்லாம் இன்னும் பழைய தத்துவத்திலே இருக்கிறீங்க போதும் என்பது எல்லாரும் இவங்க சொல்லிடுவாங்க நான் போதும் போதும் எல்லாம் சொல்லவே மாட்டேன் ஆட்டுக்கறி நெல்லெலும்பு மட்டும் நீ போடு நீ எவ்வளவு போட்டாலும் போடு போடுன்னு தான் கண்டிப்பா ஒரு நாடு முழுசா சாப்பிட்டு கடைசியில போகும்போது ஆட்டு சூத்தையும் சாப்பிட்டு போறேன் நாடுகார காசு அப்படி விட்டு காலில் ஒரு ஆடு ரெடி பண்ணிடுங்க போட்டில இருந்து எல்லாமே எலும்பு அந்த தோல் கூட சாப்பிட்டு போனோம் மயிரை பூரா கறிக்கி அப்படியே மசால் போட்டு அப்படி எண்ணெயில போட்டு எடுத்துனா பண்ணி வேற மாதிரி இருக்குடா பண்ணாடா அப்போ அறுபதாவது கொண்டு போயிட்டு பாய் கிட்ட கொடுத்துட்டு 12 ரூபாய் 13 ரூபாய் வாங்கி வரீங்க அந்த தோலை தின்றதுக்கு வக்கிலாதவனுக்கு என்னடா பேசுறீங்க அப்போ தோல் வந்து தோல்ல தான் இருக்குது எல்லாரும் வாடா தோலுக்கு பிறந்தவனே நீ தோலை மட்டும் ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டு பாரு அப்படி யார்டா இது மகாபாரத காவியம் ஏய் பேசுறீங்களா இப்ப தோல் கறியை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு புஸ்தகம் கொடுங்க தெரியாது இது வரைக்கும் பாடினதெல்லாம் ஏட்டில் இல்லாத பாட்டு இனிமேல் பாடக்கூடிய பாட்டு ஏட்டில் உள்ள பாட்டு ஏட்டில் உள்ள பாட்டு சரிங்க ஆகிட்டோம் சரியா இப்போது சபை கூட இருக்குது எதனால இந்த சபை கூட இருக்குது தெரியாது தெரியாதா ஏய் நீ வந்து ஆட்டாடுறியே எதுக்கு ஆட்டாடுற எதுக்கு நான் நாடகாடுற காசுக்கு காசு எதுக்கு கொடுக்குறாங்க 6 ரூபாய் கொடுக்குறாங்க எதுக்கு 6 ரூபாய் விஷயம் இல்லாத எடுத்துட்டு போய் எப்படா கொடுப்பாங்க லைட் போட்டு நிக்குது சேரி போட்டு நிக்குது 6 ரூபாய் கொடுக்குறாங்கடா ஏய் நல்லா சாப்பாடு பாத்துறேன் எங்க சொல்லுங்க எப்படி இது உடம்பு நேற்று சாயங்காலம் இருந்து உள்ள காய்ச்சல் அடிக்குது இப்படி காய்ச்சல் அடிக்கிற உடம்பு பேசுமா நீயே சாட்சியப்பா என் சூத்தை எவன் அடிச்சானோ அவங்க அம்மா நாளையில இருந்து சிலுக்கு நீ பார்த்துருக்கிற பகவான் 11 நாள் காரியம் உனக்கு பண்ணிட்டாங்க எப்ப பண்ணுவாங்க சரி அண்ணா சவா பண்ணுங்களா சூத்து தீஞ்சிச்சு எதுக்கு கூத்து வச்சுக்கிறாங்க ஆண்டவனாகிய நம்முடைய தந்தையாகிய எல்லோருக்கும் நல்ல செல்ல பிள்ளை எல்லாரும் பார்த்து புகழக்கூடிய பிள்ளை யார் தெரியுமா யாரு நம்ம முனுசாமி கவுண்டர் ஐயா அவர்கள் சாலோக சாமீப சாரிச்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆவது முக்தி மோட்சம் அடைய போகிறார் அடைந்திருக்கிறார் சரியா வாரி வாரி கொடுத்த வல்லல் ஆமா எல்லோரையும் ஆதரித்த கைகள் எல்லோரையும் நல்லவர் என்று சொன்ன வாய் இன்று நம் மண்ணை விட்டு போய்விட்டது அப்படி என்று சொல்லி அவருடைய பிள்ளைகளும் அவருடைய பேர பிள்ளைகளும் உற்றார் உறவினர்களும் ஒன்றாக சேர்ந்து இன்று 11வது ஈமச்சடங்கை முடித்து இன்று இரவு அவருக்காக ஒரு நாடகம் ஆட வேண்டும் அந்த நாடகம் ஆடினால்
இரவெல்லாம் கண் விழித்தால் இந்த நாடகத்தை அவருக்கு நான் பாடுறோம். ஒரு மனுஷன் செய்வது பாவமா புண்ணியமா? கூட வருது சாகுகிற போது கூட வருது பாவமா புண்ணியமா? புண்ணியம். புண்ணியம் மட்டும் தான் செய்யறதா? ஆமா. சொர்க்கத்தில் இடம் உண்டு. ஆமா. யாரெல்லாம் பாவம் செய்யறாங்களோ இந்த பாவமாகப்பட்டது என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? இந்த நர பூமியிலே. ஆமா. இது என்ன பூமி? நரக பூமி, கர்ம பூமி. இந்த கர்ம பூமியிலே யாரெல்லாம் பாவம் செய்யறாங்களோ பேயாகவும் பாம்பாகவும் பிசாசாகவும் காட்டாரியாகவும் நட்டாகவும் தவக்கலியாகவும் நரக வேதனை எங்க போகிறாங்க? எங்க? இங்கே. இங்கே. ஆனா புண்ணியம் செய்யுங்க எங்க போறாங்க? நேரா வெங்கடாபுரத்துக்கு. சிவனுடைய பாதத்திற்கு. சிவனுடைய பாதத்திற்கு சாலோக சாமீப சாருட்சம் என்று சொல்லக்கூடிய 4வது முக்தி மோட்ச பயணம். 15 ரூபாய் எதுக்குடா? பஸ்க்கு. ஏன் போற? என் வாய் நல்ல வாய் இல்லைங்க. எந்த நேரம் பார்த்தாலும் உடனுடன் பேசினே இருக்கும். உங்களுக்கு பிரச்சனை. வர்றவங்க கதையை நிறுத்திருக்கீங்க. நான் வேற பேசினே உங்களுக்கு பிரச்சனை. ஒரு 15 ரூபாய் கொடுத்தீங்கல்ல. இப்படி ரொடரோட பேசினேன். இந்த வா எப்படி தெரியுமா? நாளை தினத்திலே நீ எப்படி பார்க்கணும்? எப்படி? இந்த கர்ம பூமியிலே நீ ஒரு பைத்தியக்காரனா பேச வேண்டும். பைத்தியம். பைத்தியம் பிடித்தவன். பைத்தியம் நல்லவனா கெட்டவனா? நான் பைத்தியம் பிடித்ததாக பிறந்தாலும் அம்மாவுக்கு முதல்ல வைத்தியம் பார்க்கிறவன் நான் தான். வைத்தியம் பார்க்கிறேன். அங்க மசாலுக்காரன் உங்க அம்மாவுக்கு. ஒரு மனுஷன் செத்து போனா அது கடவுளுக்கு சமம். சமம். உடலிலே உயிர் இருக்கிற வரைக்கும் அது மனுஷனுக்கு சமம். இது செத்து போன உடனே இது கடவுளுக்கு சமம். செத்து போன பணம் சரியா? காயமே இது பொய்யாடா, அது காற்றடைந்த பொய்யாடா. இது காற்றடித்த பை. இன்று இருப்பவன் நாளை இல்லை. இல்லை. நாளை இருப்பவன் மறுநாள் கிடையாது. இல்லை. சூதுவாதம் இல்லாமல் எவன் ஒருவன் இந்த வாழ்க்கையை கடைபிடிக்கிறானோ அவனே இந்த உலகத்தில் உயர்ந்தான். ஆமா. சரியா? உண்மைதாங்க. அந்த மாதிரி நம்ம ஐயா முனுசாமி கவுண்டர் ஆமா சூதுவாதி இல்லாத ஆமா வாழ்க்கையை கடைபிடித்தபடினால் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிற்பகல் எல்லாம் 1000 பேருக்கு அன்னதானம். ஆமா. யாரு எதை கேட்டாலும் இல்லை என்றாமல் வாரி 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 வழங்கி வழங்கி இரவு தெருக்கூத்து ஆடினால் அவர் சொர்க்கத்துக்கு போவார் அப்படின்னு தெருக்கூத்து இருக்காங்க. சரியா? அப்படி இந்த தமிழர் எந்நாட்டை சேர்ந்தவர் எதற்காக வந்து விளக்கம் இருக்கக்கூடிய மந்திரி எனக்கு நீங்க சொன்னாதான் முழுசா தெரியும். அப்படியா? நீங்க சொல்லலன்னா ஏதோ பேசுறீங்க என்னவோ பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கவனம் போயிடுவேன். நீங்க யார்? எந்த ஊர்? எதற்காக இங்க வந்திருக்கீங்க? உங்களுடைய தாய் தந்தை யார்? என்ன காரணத்துக்காக வந்திருக்கிறீங்க? சொல்லுங்க. மறுபடியும் பேச ஒரே வேட்டா வெட்டிடுவேன். பிடி புடிங்க. நீனா கையில வில்லு வச்சுக்கிட்டு பின்னால அம்ப வச்சுக்கிட்டு நான் பயந்து நினைச்சா தம்பி சாரு 10 ரூபாய் கொடுக்காத மரக்கத்தி அப்படியே சொல்லிக்கிறேன். ஊருக்காரு பூரா ஏமாந்துக்கிறாங்க. எல்லாத்தையும் ஏறி வச்சு போறாங்க. அப்படியே ஒரே வச்சு பெரிய புடிங்க. என்ன விஷயம்? மரியாதை கொடுத்தது வேற. ஆனா இன்னைக்கு பேசுற பாரு இதுல வந்துச்சு பாரு எனக்கு கோபம். வார்த்தையில பிழை தப்பு. என்ன பிழை? நீ மனிதனா? என்ன தப்பு கண்டிருக்கிறாய்? இல்ல நீ தெய்வமா? ஏண்டா? இல்ல செத்து போன பிணமா? எதற்காக இருக்கிறாய்? என்ன மயிலுக்குடா பேசுறீங்க? ஆமா. இத்தனை நாள் என்ன சொன்னா? ஒரே வார்த்தை. அந்த தேசத்தை யாரும் நதிபால கர்ணராஜன்
அன்னைக்கு இருந்து இன்னே வரலாம். அன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் தானே பாடிந்தேன். இன்னைக்கு இருந்த மாதிரி கதிரவன் ஏண்டாமா இந்த அதிகமா என்னடா லவடா கதிரவன். ஆமாமா சூரிய பகவானுக்கும் என்ன புரிஞ்சிருக்கோம். ஏண்டா தம்பி சேர் இந்த ஓடுறீங்க. சேர் வந்து கேரட் கிடையாது. ஏய் ஓய் சூரிய பகவானுக்கும் குந்தம்மா தேவிக்கும் செல்வ கண்மணியை பிறந்த என்னுடைய பேர் மகாவீர கண்ணன். முன்னந்து அதான் பேசிக்கிறேன். நீ முன்ன அதுக்கு முன்னே என்ன சொல்லியிருந்த? நான் அங்கு தேசத்தை யாரும் மதிமல கண்ணராஜன். நான் மந்தன் கோழுவாதாகினேன். பிரசன்ன கோரி நான் வீரன் கோழுவாதாகினேன் அப்படின்னு பாடியிருந்த நீயே இன்னைக்கு வந்துட்டு நான் கதிரவன் ஈன்ற வயதில் அதிக பலப்படுத்தினேன். என்ன புறகத்துக்கு சொன்னேன். நான் பண்ணினான் கதிரவன்டா சூரிய பகவானுக்கும் குந்தம்மா தேவிக்கும் பிறந்தோம் அப்படின்னு நான் பண்ணேன். பின்ன ஏண்டா பின்ன காயத்ரி ஹோட்டல்ல புரோட்டத்துல பாருங்க. நான் பண்ணினா ஐயோ ஐயோ சூரிய பகவானுக்கும் ஆமா குந்தம்மா தேவிக்கும் நான் எப்படி பிறந்தேன் என்பதை பிறகு சொல்கிறேன். அம்மோ. சரி சரி ஏதோ தெரியாது நடந்து போச்சு. கம்மி தெரியாத ஏதோ கை நாலு பேர் என்ன பண்ணாங்க குந்தம்மா தேவிக்கும் செல்வ கண்மணியை பிறந்த என் நாவால் வந்து விட்டது. தவறி வந்து விட்டது. ஆமா
இங்க யாரா இருந்தோம் ஆஹா. நம்ம 2 பேரும் தான். ஆமா. வேற யாரும் இருந்தாங்களா? யாரும் இல்ல. யாரும் கிடையாது. ஆமா. ராஜாதி ராஜா ராஜ மாத்தண்டர் மார்த்தண்டன். ராஜ உத்தண்டர் ஆமா. 56 தேசத்துக்கு அரசர்கள் அரசர்கள் யாரும் கிடையாது. ஆமா. நாம 2 பேர் தான் இருந்தோம். பேசிக்கணும். நம்மளோட போயிட்டோம். இதை யாருக்கு நான் சொல்லவும் மாட்டேன். ஆமா. ஏன்னா இத்தனை நாட்களாக நீங்கள் சொன்ன வார்த்தை வேறு. ஆமா. திடீரென்று உங்களுக்கு 42 வந்த வார்த்தை வேறு. வேறு. அதனால ஆ. இந்த வார்த்தையை நான் வேற யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஆ. நீங்க பண்ணுங்க. சரியா? ஆ. அப்படி ஆ. இன்று முதல் கொண்டு லாப தவறு வந்து விட்டது. ஆமா. அத போய் மறந்துக்கோ. ஆ. எப்படி தெரியுமா? ஆ. தேர் ஒட்டி விட்டோம். ஆ. லாபம் எமனுக்கும். ஆ. செல்வ கண்மணி பிறந்த ஆ. 2 பேர் ஆ. அக்குஜ சாதிபதிக்கும். கண்ணாபிஷேகனுக்கு கண்ணாபிஷேகனுக்கு சாதிபதி கண்ணாபிஷேகனுக்கு ஏய். அப்படி நான் கண்ணனா இருந்தாலும் ஆ. அங்கு தேசத்திலே ஆமா. எப்படி தெரியுமா? என்ன ஏய் அங்கு தேசத்திலே எப்படி வாழ்கிறேன்? இல்ல எனக்கு ஒண்ணு தெரியுது. என்னன்னு? நிறைய அகந்தையில் அழிகிறவங்க சீக்கிரம் கிருந்தல. சரி. ஒவ்வொருத்தரும் தற்பெருமையை பேசி வைக்கிறவன் அவனும் சீக்கிரம் கிருந்தல. அவனுக்கு அவனே சிரிக்கிறவனும் சீக்கிரம் கிருந்தல. ஆனா இவன் நல்லாவே தான் வந்தா இப்ப திடீர்னு இப்படி ஏய் ஒரு வீரன். ஆ? ஒரு வீரன் எங்க? என் இடத்தில் நான் ஒரு வீரன். ஆஹா. ஒரு வீரன் எப்படி இருக்க வேண்டும்? ஆ. அகந்தையோடு ஆ. ஆணவத்தோடு ஆ. ஆங்காரத்தோடு ஆமா. ஆணவ சிரிப்பு ஆ. எப்படி? ஆ. ஏய் இல்ல இப்படிதான் என் வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தன் அகந்தையில தான் அழிஞ்சிருந்தான். யாரை பார்த்தாலும் கேள்வி கேட்பான். நல்லவன் கேட்டவன் யாருமே பார்க்க மாட்டான். அவன் பாட்டு சராமரியா பேசுவான். அவனுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? ஏதோ ஆச்சு. என்ன ஆசை கேக்குறாங்க? சொல்லக்கூடாது. என்ன ஆசைன்றான்? அப்படி நான் கண்ணில் இருந்தாலும் 3ஆம் வயசுல ஒரு சாவாசி. ஊத்துக்கரைக்கு மேல ஊனாமலையா முரளி எங்க நண்பன் முரளி வந்துட்டு போனோம். சரி. அவங்ககிட்ட பேசி இந்த ஆட்டு வந்தா ஆ. இந்த ஆட்டு ஒரு சாவாசி. சரி. எப்படா செத்தான்னா ஆ. குடுக்கறதுட்டான். ஏய். ஏய் ஓய் நான் அப்படி கண்ணில் இருந்தாலும் எப்படி தெரியுமா? மெய் என்றால் என்ன? யாருக்கு தெரியும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கடையில வைக்கிற நெய். அதுக்கு நேரம் தெரியாது எனக்கு நெய். மெய் என்றால் உள்ளம். ஆமா. மெய் என்றால் உள்ளம். நல்லா கேட்டுக்க. இனிமேல் தான் நீ கதையை கேட்கணும். ஏலக்காய் போடுங்க. இல்ல இனிமேல் தான் கதையே கேட்கணும். உத்து கேட்கணும். சரியா? மெய் என்றால் என்ன? ஆமா. இன்னொரு விஷயம் இரணாப்பட்டு. இந்த இரணாப்பட்டிலே இறந்தவராகிய நம்ம முனிசாமி கவுண்டர் அவருக்காக நாடகம் வச்சுக்கிறாங்க. ஆமா. அவர் எவ்வளவு செல்வ செழிப்போடு இருப்பவர்களோடு நல்லவர்களோடு வாழ்ந்தால் அவருடைய பெயர் விளங்கும்படியாக இங்க நாடகம் வச்சிருப்பாங்க. உண்மைதான். அந்த மாதிரி இந்த இடத்திலே நம்ம ஐயா இந்த நாடகத்துக்கு தலைமை தாங்க யாரு? யாரு? திருப்பதி ஐயா. திமுக துணைத் தலைவர் கணேசன் மணிமேகலை மாவட்ட துணை அமைப்பாளர் துணைத் துணைத் தலைவர் தலைவர் நம்ம திருப்பதி ஐயா அவர்கள் உள்ள இருந்தா சொல்லுகிறாரு. அந்த பேரை சொல்லுங்க. அந்த பேரை சொல்லுங்க. சொல்லுங்க. அப்படி மாறி மாறி வழங்கி கொண்டே இருக்கிறார். ஏன் தெரியுமா? இறந்து போனவங்க பேரே இருக்கிற வாழ்த்துறோம். இப்ப டைம் என்னப்பா?
ரெண்டே கால் ரெண்டே கால். ரெண்டே கால் இப்ப இந்த ஆளு வெளிய வந்து எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் ஆகும். ரெண்டே கால். அதுக்கு முன்னாடி டைம் அப்படியே தள்ளி போடுங்க. ஒன்னே முக்கா. ஒன்னே முக்கா. இந்த ஒன்னே முக்கா வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் பின்னால் தான் தள்ளி இருந்துக்கிறாங்க. யாரு நாங்க துணை தவறுமா ரெண்டு பேரும் டேய் இது எப்படி தெரியும் ஒரு மனுஷனா பிறந்தா நாங்க வந்து எனக்கு தெரியாத விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அப்படி கிடையாது. நம்ம உள்ள பவுடர் முகத்துக்கு பவுடர் போடும் போதே இந்த நாடகத்துக்கு தலைமை தாங்கி கொடுவேன் நான். காலையில காசு இல்ல தெரியுமா? அவர்தான். ஆனா அத்தனை வேலைகளை ஓட்ட தான் இப்போ திருப்பதி அவர்கள் வாரி 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 குடைவள்ளல் மாதிரி வழங்கியிருக்கிறார். கணேசன் ஐயா அவர்கள் இறந்து போன பேரே இருக்கிறது மாத்தணும். அதுக்குதான் இன்னைக்கு அவர் செத்துட்டாரு. திருப்பதி போயிட்டு வந்தவங்க பூரா ஏன்டா லப லபன்னு வாய் அடிச்சுன்னு வராங்கன்னா எனக்கு இப்பதான் தெரியுது. எப்படி லட்டு பித்திர பித்திரியா போறாங்க. பூரா பனி கொழுப்பு. எவனோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க இவ்வளவு நாளா முட்டாள ஆக்கி இருக்கிறாங்க நம்மள. அந்த ஆண்டவனை எவன் ஒருத்தர் போய் பிடிக்கிறானோ அவன் கண்டிப்பா உருப்படியா வாழ மாட்டான் உலகத்துல. அவன் தான் அங்க உட்காந்து மோப்பு முடிச்சுனே இருக்கிறான். அவன் அங்க உருப்படி இந்த ஆகிறான். பிரிவு நிலைக்கலாம். அடுத்த பிரிவு உணர்ந்தா அவன் பண்ணிய போறது என்ன சாப்பிடுவான்? அதான் சாப்பிடுவான். நான் இல்லை, அது நான் இல்லை. இல்ல யூடியூப்ல போவோம். அந்த ஏழுமலையான எவன் ஒருவன் ஏமாத்துறானோ அவன் கண்டிப்பா அடுத்த ஜென்மத்துல பன்றியா பிறந்து அது என்ன சாப்பிடுமோ அதை அவன் சாப்பிடுவான். சரியா? இது உங்க கருத்து. ஏழையை ஏமாத்துறவன் இது உங்க கருத்து. ஏழையை ஏமாத்துறவன் அதே மாதிரி ஏழையை ஏமாத்துறவன் கடவுளை ஏமாத்துறவன் தரைக்குறவா பேசுறவன் பொறாம பண்றவன் ஆமா அனைத்து பேரும் அடுத்த ஜென்மத்துல வேற மாதிரி இருப்பான். ஆட்டக்காரன் ஏமாத்துறாங்க ஆட்டக்காரன் ஏமாத்துறவன் வாத்தியாசம் திருடுறவன். அட சுத்முன்னு போன்ட்டேன். எங்க ஊர்ல ஏழுமான்னு ஒருத்தங்கிறான். அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் ராமசாமின்னு ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போயிருந்தான். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஊருக்கு வருவான். அங்கிருந்து நெகை பணம் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த ஏழுமலை கிட்ட குடுத்து வச்சான். அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் சரி அந்த ஏழுமலை கிட்ட குடுத்து வச்சான். ஏண்டா இன்னத்துக்குடா நீ போய் அங்க குடுத்து வைக்கிற பேங்க் இருக்குதுல அதுல போடுறானே. ஏழுமலை பேரை வச்சிருக்கிறான். எம்பெருமா நல்லது செய்வான். நான் எவ்வளவு கொடுத்தாலும் சரி அதுக்கு கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லாம அதிகமா சேர்த்து கொடுப்பான். நம்பிக்கையோட அந்த ஏழுமலை கிட்ட கொடுத்தான். 3 டைம் போயிட்டு வந்தான். 15 வருஷம் ஆச்சு. இந்த 15 வருஷத்துல அவன் எவ்வளவு பணம் கொடுத்து வச்சிருப்பான்? எவ்வளவு அவனுடைய நம்பிக்கைக்கு எவ்வளவு கொடுத்திருப்பான்? இவன் கொடுப்பான்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி பிளேட்ல வந்தான் பாரு. பிளேட் விட்டு இறங்கி வரும்போது கால் வலிக்கு விட்டு கால் உடைஞ்சு போச்சு. காசு கொடுத்தவனுக்கு காசு கொடுத்து வச்சா மாதிரி அவன் பேரு ஏழுமலை. இவனுக்கு கால் உடைஞ்சு போச்சு. இந்த காசு வாங்கி வச்ச ஏழுமலை அவன் கால் உடைஞ்சு இந்த 15 வருஷமா கொண்டாந்து கொடுத்த காசுல அவனுக்கு காலை சரி பண்ணுமா? எம்பெருமான் பேரை வச்சிருக்கிறேன் நான் ஏமாத்த மாட்டேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நேரா சேலம் கௌரி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம். சேலம் கௌரி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் அட்மிஷன் போட்டான். கூட்டிட்டு போய் பெட்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. ஆபரேஷன் பண்றதுக்கு 4 லட்சம் ரூபாய் செலவாகும் அவனுக்கு. இந்த காசை யாரு கட்டுறதுன்னாங்க. இவன் இந்த ஏழுமலை நாம இவன் அட்மிஷன் போட்டு மைரேஷன் நேரா விட்டு போட்டான். காசு அவங்கதான் கீழே நல்லவன் காசு அவங்கிட்ட தான் இருக்குது. காசு இருக்குது அவங்கதான் இருக்குது. அப்போ கேக்குறவன் நல்லவன் இருக்கிறான் கெட்டவன் இருக்கிறான்னு கேக்குறான். நம்பி கொடுத்தவன் அவன். நீ வாங்கினிய கால் உடைஞ்சு அவன் காலை காப்பாத்தணுமா? இப்ப இந்த அம்மா டீ குடுக்குறாங்க. ஆமா இப்ப இந்த அம்மா எப்படி வாழ்த்து வரணும்? நீடோடி காலம் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருமா அப்படின்னு வாழ்த்து கொடுக்குறாங்க. அப்ப அந்த அம்மா அப்படி இருப்பாங்களா? இருப்பாங்க. 10 பேருடைய வார்த்தை தான் ஒருவன் வாழக்கூடிய வாழ்க்கை. அதே மாதிரி 10 பேர் சாப்பிட கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அதுதான் சொல்ல ரொம்ப. அதனாலதான் அந்த ஏழுமலையான் பேரை வச்சு கடைசியில ஏமாந்து கால் இல்லாத இப்ப உட்காந்து சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்துக்கிறாங்க. அது மாதிரி இவங்க வந்து விளையாடுறாங்க.
சொல்றதுக்கு ஏய் போகிட்டோம் ஆ, நல்லது கெட்டதும் ஆண்டவன் அறிவான் ஆமா தூங்கிக்கிறவங்க ஏற்படு வீட்டுக்கு போட்டு போய் ஏய் பேச்சை கூட வீண் வார்த்தை போகிட்டோம் சரியா அப்படி மெய் என்றால் உள்ளம் மெய் என்றால் உள்ளம் உள்ளம் இது என்ன மாசம் புரட்டாசி. புரட்டாசி மாசம் சனிக்கிழமை என்ன பண்ணுவேன் ஏப்பா, நீ கம்பெனி என்னை கலப்பு விடாத. ஏய் சனிக்கிழமை என்ன பண்ணுவேன் சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா வகுத்துல இருக்கும்போது கூட ஆம்புலேட் அவ தின்னாதுன்னு அது உள்ள தூங்க மாட்டேன். வாரத்துக்கு ஒரு வாட்டி கறி குழம்பு சாப்பிடாத நான் கத்தாம இருக்க மாட்டேன். வயிற்றுல உள்ளே அப்படி இருந்து வெளியே வந்தனா புரட்டாசி மாசத்துல நடுசனிக்கிழமை என்னைக்கு வருதோ அதுக்கு முன்னாடி வாரத்து வரைக்கும் கறி தின்னுவேன். அதுக்கப்புறம் ஊடு வாசல் எல்லாம் பூச்சி சுத்தம் பண்ணிட்டு நடுசனிக்கிழமை சாமி கும்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்துடுவேன். இப்ப 8 வருஷமா அந்த எடப்பாடிக்கு கூட சேர்ந்து எவத்துல நின்னாலும் வெறும் மீன் வாசனையே வருது. எவத்துல நின்னாலும் வெறும் அது சில்லி வாசனையே வருது. திரும்பி பார்த்தா சொல்லு ஒரு பக்கம் ஒழுகுது. போடா இந்த மாமிசம் சாப்பிடறது பத்தி தப்பு இல்லை. அப்படி சாப்பிட்டாலும் இந்த உள்ளத்தை எப்படி வச்சுக்கணும்? டீ குடிச்சு போறேன். இந்த உள்ளத்தை எப்படி வச்சுக்கணும்? எப்படி வச்சுக்கணும்? கள்ளம் கபடு சூதுவாதி இல்லாமல் வைத்திருந்தால் நீ மாமிசமா சாப்பிட்டாலும் கடவுள் தொடருவான். ஆமா போட்டு அடுத்தவனை கடத்தணும், 5 மணிக்கு அடுத்தவனை வெட்டணும், மொத்த முன்னாடி கைப்பிடிக்கணும், பங்காள சொத்தை ஏமாத்தணும். அப்படி நீ எவன் ஒருத்தன் ஏமாத்துறானோ அவன் 10 மாசம் மாமிசம் சாப்பிடாத இருந்தாலும் அந்த கடவுள் சத்தியமா தொட வர மாட்டான். கடவுள் எங்க இருக்கிறான்? இந்த உள்ளத்துல இருக்கிறான். எங்க இருக்கிறான்? இந்த உள்ளத்துல. என்னப்பா சொல்ல கேள்விப்பட்டு சரி கரெக்டா மேல இருந்து கீழே வந்து சிங்காரப்பேட்டைக்கு வந்தா அந்த காய் மார்க்கெட்ல காய் போட அவகிட்ட என்ன புடங்கத்துக்கு உட்காந்துக்கிறான்னு திருமூர்த்தி யாரா உட்கார்ந்து அப்படி மெய் என்றால் உள்ளம். இந்த உள்ளத்திலே கள்ளம் கபடு சூதுவாதம் இல்லாமல் எவன் ஒருவன் வாழ்கிறானோ இந்த உள்ளமாகப்பட்டது கடவுள், இந்த உருவமாகப்பட்டது கோவில். சரியா? வாய் இருக்குதே, இந்த கோவிலுக்கு வாய் கிடையாது. இந்த உள்ளத்தை எவன் ஒருவன் சுத்தமா வச்சிருக்கானோ அவன் கோயிலுக்கு போக தேவையில்ல, சபரிமலைக்கு போக தேவையில்ல, திருப்பதிக்கு போக தேவையில்ல, திருவண்ணாமலை போக தேவையில்ல. இந்த உள்ளத்தை எவன் ஒருவன் சூதுவாதம் இல்லாமல் கள்ள கவடு இல்லாமல் எவன் ஒருவன் நிற்கிறானோ இந்த ஆண்டவன் இங்கேயே குடிகொண்டிருந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவான். அதான் மெய்யண்டா உள்ளம். எல்லாரும் நெத்தில பட்டு நாம போடுவாங்க, அவன் நம்ப கூடாது. நெத்தில பட்டு எவன் ஒருத்தன் நாம போடுறானோ அவனை கண்டிப்பா நம்ப கூடாது. ஏன் தெரியுமா? நாமத்தை போடுவான், கால் வயசு கட்டுவான், நல்ல பொம்பளை ரோட்ல நடந்து போனா இவனை அனுப்ப ஆசைப்படுவான். உண்மை இல்லையா? உள்ள போனாலும் உடம்பாட்டுறாங்க, வெளியே வந்தாலும் அந்த மாதிரி எவன் ஒருவன் மாற்றான் மனைவி தாயாகவும் தங்கச்சியாகவும் சகோதரியாக நினைக்கிறானோ அவனே இந்த உலகத்தில் உயர்ந்தவன். சாமி இந்த உலகத்திலே அவர் சொன்ன வார்த்தையை கடைபிடிக்கிறோம். நான் வருஷம் தான் எங்க பக்கத்து வீட்டுக்காரி கொண்டாட்டியாவும் பூச்சாளாவும் புளிஞ்சாளாவும் மாமியாளாவும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அக்காராகவும் தங்கையாகவும். சரியா? போயிட்டோம். ஆனா இருந்தாலும் இந்த கண்ணனாகப்பட்டவன் அங்கி தேசத்திலே மன்மதனுடைய அங்கத்தை இழுத்த இடம், மன்மதனுடைய அங்கத்தை இழுத்த இடம் அங்கி தேசம் என்று பேர் வைத்து அங்கி தேசத்திலே நம்ம இருக்கிற போது என்ன நடக்க தெரியுமா?
அங்கு தேசத்திலே அங்கு தேசத்தை ஆள அதிபர கர்ணராசன் ஏழை பணக்காரன் பணக்காரன் ஜோடி ஜங்குமான் ஜங்குமான் யார் வந்து ஆ, எதை கேட்டாலும் ஆமா வாரி 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 வழங்கக்கூடிய ஆமா மகாவீர கர்ணன் கர்ணன் எப்படி யார் வந்து எதை கேட்டாலும் கேட்டாலும் இல்லை என்றவள் படிக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய குடைவல்ல கர்ணன் ஆமா ஆமா உண்மைதான் கண்ணு ராமா லட்சுமணா என்ற கஜனா நமக்கு என்னத்துக்கு ஊரா முட்டு ஓய்துரும் ஏய், என்ன கஜனா அதே கஜனா கஜனா இல்ல. கஜானா அதேதான் ராமா லட்சுமி லட்சுமணா ரெண்டு பேரும் கழிஞ்சு நிப்பாங்க கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லணும். ராமா லட்சுமணா இந்த கஜனா அந்த தேசத்தில் இருக்கக்கூடியது ராமா அந்த கஜானா அதே கஜானா. சரியா இந்த கஜானாவில் இருந்து இந்த அது எங்க வச்சு தெரியுமா மாட்டுக்காரமா இருந்தா கேட்கணும் ஏய், அது எங்க வச்சு ஆட்டோக்காரர் கிளம்புறதுக்கு முன்னாடியே போன பண்ணி கிளம்பிட்டியான்னு கேட்டு இப்ப எங்க போய் கிளம்பி காலை தூக்கி எவ்வளவு மாட்டிருக்கிறான்னு தெரியல ஏய் 8 மணிக்கு வந்துடுவாருப்பா